ஒரு பேச்சு சொல்லுவாங்க, போலீஸ்காரன் அடித்தா கோவிச்சிக்க மாட்டான், அவன் யூனிஃபார்மில் சேத்த வாரி வீசினீங்கன்னா அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம்னு சொல்லி அவனுக்கு சண்டாளமாக கோபம் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் அவனுடைய அந்தஸ்துக்கு ஒரு அடையாளம். அப்படி இந்த தெய்வங்களுடைய நிலையை பார்த்து பரிகாசம் பண்ணுறவர்கள் அந்த தெய்வங்களை பற்றி சொல்லக்கூடிய புராணங்களை படிப்பதில்லை. விவரம் தெரிஞ்சால் அப்படியெல்லாம் சிரிக்க மாட்டான், கேலி பண்ண மாட்டான். புராணங்கள் என்ன சொல்லுது? ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உலகம் இருக்கிறது. இது கண்ணால் பார்த்து கையால் தொடக்கூடிய உலகம், இதை விட நுட்பமான சூக்ஷ்மமான உலகம். பிள்ளையாருக்கு காணபதி உலகம் இருக்குது, முருகனுக்கு கௌமார லோகம் இருக்குது, சிவனுக்கு கைலாசம் இருக்குது, பிரம்மாவுக்கு பிரம்மலோகம் இருக்குது, பெருமாளுக்கு வைகுண்டம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உலகம் இருக்குது, நுட்பமான உலகம். எப்படி கனவில் நாம் சஞ்சரிக்கிறோமோ அதுபோல் நுட்பமாக அந்த உலகத்தில் சஞ்சரிக்கலாம். அந்தந்த உலகத்துக்கு அந்தந்த தெய்வங்களுடைய பக்தர்கள் காலம்பூரா தொண்டு செய்த பலனாக போய் சேருகிறார்கள். சேரும்போது அவர்கள் அங்கே கௌரவிக்கப்பட்டு இந்த உலகம் உனக்கு தாயா, நீ இஷ்டப்படி செஞ்சிருக்கலாம் என்று சொல்லும்போது அப்படி போன தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க? சுவாமி, நான் பூமியில் இருந்தபோது உங்களுக்கு தொண்டு செய்கிறேன், இப்போவும் தொண்டு செய்யணுங்கிற ஆசை தான் எனக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த தெய்வங்கள் என்ன சொல்லுகின்றன? எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லையப்பா, உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்து நான் வாங்கிக்க வேண்டிய நிலைமையில் ஒன்றும் இல்லை. இப்போ மனிதர்களாக இருந்தால் வெத்தலை பாக்கம் முடித்து கொடும்பா, பசிக்குது சாப்பாடு போடும்பா, காப்பி போட்டு கொண்டு வாம்மா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னா அப்போ அந்த தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க? அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு டியூட்டி கொடுங்க எனக்கு, அப்போ தான் என் மனசுக்கு திருப்தி. என்ன டியூட்டிப்பா வேணும் அப்படின்னா, உங்களை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு டியூட்டி கொடுங்க. தூக்கி சுமக்கணுமா? ஏன் நாங்கள் உட்கார முடியாத, நிற்க முடியாதா, எங்களுக்கு சப்போர்ட் கிடையாதா, நீங்கள் தான் தூக்கணுமா அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும். ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு அதிகமாகிற போது அந்த நபரை தூக்கி சுமக்க நாம் ஆசைப்படுவது சகஜம்.